ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா உளுந்தங்களி ரெசிப்பியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உளுந்து 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 டம்ளர் பச்சரிசி, 1 பிஞ்ச் சுக்கு. நான் வந்து நயம் கருப்பட்டி வாங்கி வச்சுருக்கிறேன். 1 டம்ளருக்கு 1/4 கிலோ கருப்பட்டி போடணும். இப்போ இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து உளுந்து, பச்சரிசி, சுக்கு எல்லாம் சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் பவுட்ரை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஹீட் பண்ணி ஒரு வடை சட்டி வச்சு எண்ணெய், நான் வந்து நல்லெண்ணெய் 150 எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை ஊற்றிடணும். எண்ணெய் நல்லா ஹீட் ஏறினதும் இந்த மாதிரி மாவை கரைச்சி வச்சு நம்ம ஊற்றணும். அப்போ தான் அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் பபிள்ஸானட்ட வரும். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா கட்டி இல்லாமல் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ தனியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருப்பட்டியை 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை அடுப்பு வச்சு ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. பாகுமானி ரெடி ஆயிடுச்சு. நான் எப்பயுமே கருப்பட்டியை நாங்கள் தனியாக தான் காய்ச்சி ஊற்றுவேன். ஏன்னா அதில் மண் இதெல்லாம் இருக்கும். அதனால் தனியாக காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம கழுவிட்டு கட்டியே சேர்ந்துருக்கும் இல்லையா, அதில் ஜல்லடை போட்டு வடிகட்டிக்கிடலாம். வடிகட்டி விட்டு திரும்பி கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம களி ரெடி ஆயிடுச்சுங்க. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி களி ஐட்டம் அடிக்கடி சேர்த்துட்டு வந்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியும் கொடுக்கும். கை கால் வலிக்கெலாம் ரொம்ப நல்லது. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அந்த ஆறவும் நல்லா கட்டியாயிரும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.